வாங்கலேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெருசு மஞ்சள். இது வந்து கேரளா மஞ்சளுங்க. ஒரே ஒரு செடியில் இவ்வளோ. இது வந்து வெயிட் நமக்கு 1 கிலோ பக்கம் வருங்க. இந்த இதெல்லாம் எடுத்துட்டோம்னா 1 கிலோ பக்கம் வரும். பாருங்கள், இதுவும் இவங்களோட செட்டு. அப்படியே இப்போ கட் பண்ணிட்டேன். இது கேரளா மஞ்சளுங்க. கஸ்தூரி மஞ்சள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேரளா கஸ்தூரி மஞ்சள். இது வந்து குரோபைல் தான் வச்சுருந்தேன். நெல்லிக்காய் மரங்க. இந்த மரத்தோட வேர்ல் கிடச்சதுனால இவங்க அதிகமாக வளர்ச்சி இல்லாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேரும் அதில் நிறைய இருந்துச்சு. இந்த குரோபைல் தான் வச்சுருந்தேன். இதில் தாங்க வச்சுருந்தேன். இதில் வச்சு இவ்வளோ வேர் இறங்கியிருக்கு. இந்த மஞ்சளை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்களேன். நான் வந்து இந்த கருப்பு மஞ்சள் சின்ன பையில் வச்சேன். இவங்க மட்டும் இருக்காங்க. ஏன்னா அதில் வேர் சரியாக இறங்கலை. அதுவும் இல்லாமல் அது தேங்காய் நாரில் வச்சுருந்தால கம்மியாக போயிடுச்சு. தேங்காய் நாரில் இருந்தால கம்மியாக போயிட்டு கொஞ்சோண்டு அது இன்னும் இருக்குது. அதை கொஞ்சம் எடுத்தோம்லன்னா இந்த வருஷத்துக்கு விதைக்க வச்சுக்கலாம். ஒன்றா இதை வைக்கலாம், வேர் இறங்கிடுச்சு, இல்லை அதை வைக்கலாம். இஞ்சி போட்டோங்க. இஞ்சி வந்து அந்த கோகோ பீட்டு இருந்தனால சரியாக இறங்கலை. குட்டி குட்டியாக வந்து இந்த இது சும்மா அதில் முளைச்சி வர்றதை நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் இப்போ பாருங்கள் இது முளைச்சி வந்திருக்கு. அதே இதில் வந்து இப்போ மண் போட்டு நிறையா போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இதில் வந்திருக்கு இல்லைங்களா, முளைப்பு வந்துருச்சு. முளைப்பு வந்தாவே வேர் வந்துடுது. அதனால் இதை எடுத்து வச்சுக்கலாம். இது மட்டும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. ஒரே ஒரு இவ்வளோண்டு தான் நம்ம வந்து 50 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுப்பார். இன்றைக்கி 1 கிலோ மஞ்சள் வந்து நமக்கு கஸ்தூரி மஞ்சள், கேரளா கஸ்தூரி மஞ்சள் கிடச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. ஒரு வருஷம்தான். ஒரு வருஷத்தில் நம்ம இது ஊரியா உரம் எந்த ஒரு இதுவும் போடுறதில்ல. இருந்தாலே நம்ம வீட்டுக்கிட்ட விளைஞ்ச பாருங்க, அதில் விளைஞ்சது தான் இது. ஒரே ஒரு செடியில் மட்டும் இது எல்லாமே குறைஞ்சது நமக்கு ஒரு 1.5 கிலோ பக்கம் வருங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. இதில் எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்காய் என்னன்னு தெரியலைங்க, ஒரே டவுட்டுங்க. இப்போ பாருங்களா, இதிலே கிழங்கு, இதில் என்ன கிழங்குன்னு தெரில. நம்ம கொஞ்சம் உடச்சி பார்த்துட்டு இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கழுவிட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இது ரெண்டும் பார்த்ததுக்கப்புறமா இது கருப்பு மஞ்சள், இது ஒன்று கருப்பு மஞ்சள் பெருசு ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு இஞ்சி அது இருக்குது, அது நல்லா ஒரு ஆள் சைஸ் குழந்துருச்சு. அது வந்து பச்சையாகவே இருக்குது. அது கொஞ்சம் எடுத்து பார்த்துடலாம் ஒரு நாளைக்கு அது டைம் கிடைக்கும் போது. இன்றைக்கி இதை வந்து நான் எடுத்துட்டுங்க. ரொம்ப எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குது எனக்கு. அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டு அவங்கள கும்மி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷங்க. நம்ம மாடி வீட்டு தோட்டத்தில் எல்லாம் கழுவி விட்டேன். இன்னைக்கு ஒரு வழி பண்ணலாம். இந்த தண்ணியெல்லாம் மறுபடியும் எடுத்து அதே செடிகளுக்குன்னா அவ்வளோ மண். இவங்கள காய் போட்டு முளைப்பு வந்துருச்சு. இந்த வேரெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துட்டு அது பட்டு நுடையுதுங்களா, இதெல்லாம் உடச்சி எடுத்துட்டு காய் போட்டு கொஞ்சம் மண்ணிலே விட்டோம்னாலும் அடுத்த வருஷத்துக்கு நமக்கு வந்துடுங்க.